இப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய சினிமாவில் ஹீரோவாக இருந்து இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்து அவருக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் வருது. கண்டிப்பாக அவரே வந்து அதை மறுக்க மாட்டார். திரையில தோன்றியதுனால தான் என்னை நேசித்த என் ரசிகர்கள் என் கூட நிற்கிறாங்கன்றதை அவர் மறுக்க மாட்டார்ல. அதில் ஏதாவது மறுப்பு கருத்து சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இது மாதிரி விஜய் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து வந்த எத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அவங்களால இப்படி ஒரு இடத்துல வந்து நிற்க முடியும். என் ஃபேன் பேஸ் வந்தாங்க, நான் அரசியல் பிரவேசம் போகிறேன், நான் கட்சி அமைக்கிறேன், நான் வந்து தேர்தலில் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேன் பேஸை கட்டி அமைச்சு ஒரு பெண் திரைப்படத்துல இருந்து நான் ஒரு தலைவி ஆகிறேன். ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோ என்ன சொல்றாரோ அது ஹீரோயின் கேட்குற மாதிரி தான் கதைக்களமே இருக்கு. அப்படி பார்க்கும்போது பெண்களை தலைவரா சினிமாவே காட்டாத போது ரியலிட்டியில் வந்து அது பிரதிபலிக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க ஆல்ரெடி தலைவராக ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு விதிவிலக்குன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சொல்லலாம். முக்கியமான பொறுப்புல எம்ஜிஆர் அவர்களோட ரொம்ப நாள் பயணித்தாங்க. அப்ப கூட விமர்சனங்கள் பேச்சு தானே பெண்ணுக்கு வந்து அதிகமா இருந்துச்சு. ஏன்னா எம்ஜிஆர் கூட அவங்க அந்த மாதிரி இருந்தனாலதான் அரசியல்ல அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது கூட இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு அரசியல் அனுபவம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த கட்சியோடைய அந்த ஃபால் டைம்ல இருந்து அவங்க எடுத்து வந்தாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு அந்த வாய்ப்பு கிடைச்சாதானே அவங்கள ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ அவங்க ஒரு அயன் லேடி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க சில முக்கியமான கைதுகள்லாம் செய்திருக்காங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதில் வந்து என்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஆனால் அந்த ஒரு முடிவு இருக்குல்ல, மேடம் இதெல்லாம் அப்படின்னு இந்த பேப்பர் சைன் ஆகி போகிற பேப்பர் வாங்கின கையெல்லாம் நடுங்கும் இல்லையா, இதை செய்யலாமா வேண்டாமா. ஒரு பெரிய மதகுருவெல்லாம் கைது செய்திருக்காங்க. இதெல்லாம் செய்யலாமா வேண்டாமான்னு கேட்கும்போது ஜஸ்ட் ஃபாலோ மை ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வர்றது வந்து டெஃபினட்டாகவே வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைச்சாதானே அதை செய்து காட்ட முடியும். அப்போ இந்த வாய்ப்பு பெண்கள் செய்து காட்ட முடியும்.